இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். குஜராத்ல பில்கிஸ் பானோ வழக்கு உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து தன் மீதான பாலியல் வல்லுறவு மட்டுமல்ல, தன் கண் முன்னாலேயே தன்னுடைய சொந்த குழந்தை உட்பட குடும்பத்தாரையே கொடூரமா கொலை பண்ண குற்றவாளிகளுக்கு எதிராக உறுதியா போராடி சட்ட ரீதியா தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. தனிப்பட்ட ரிவெஞ்சு கிடையாது, சட்ட ரீதியா தண்டனை. அந்த குற்றவாளிகள் இந்திய விடுதலையுடைய 75வது ஆண்டுல வெளிவராங்க, விடுவிக்கப்படுறாங்க, தண்டனை குறைக்கப்பட்டு. அவங்கள விடுவிக்கும் போது ஒரு பிஜேபி எம்எல்ஏ என்ன சொல்றாருன்னா, அவங்க பிராமின், நன்னடத்தை காரணமா அவங்களை விடுவிக்கிறோம்னு சொல்லும் போது அவங்க பிராமின்றாரு. சரியா? இதை சொல்லிட்டார்ல, ஆர்எஸ்எஸ் உடனே கோபம் வரணும்ல. ஒரு பாலியல் வல்லுறவு குற்றவாளி, அவன் நன்னடத்தை காரணமா விடுவிக்கிறீங்க, அவன் கும்பல் படுகொலை செஞ்சிருக்கான். ஒருவேளை நான் சொல்றேன், ஆர்எஸ்எஸ் ரொம்ப நல்ல அமைப்பு, அரசியல் சாராத அமைப்புனா இதுல எல்லாம் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கணும்? நம்ம தானங்க காட்டுக்கத்து கத்தணும். சொல்றது ஒண்ணு, எதை ஏற்கப்படுமோ அதை சொல்லிடுவாங்க. செயல்படுத்துவதுங்கிறது முழுக்க முழுக்க அவர்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறார்களோ அதைத்தான். இப்போ இதில் எனக்கு இன்னொரு கேள்வி. அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ 100 வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சாதி ஆணவ படுகொலைகள் இதெல்லாமே நடக்குது. சாதி ஒழிப்பு தான் அவங்களுடைய பிரதான நோக்கம்னு இப்போ அவங்க பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் சாதி சங்கங்கள் ஒரு புது கட்டத்தை இன்னைக்கு அடைஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுவும் தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதாவது ஜாதியாக இணைவதுங்கிறதுல 2 அம்சம் இருக்கு. ஒண்ணு வந்து ஒடுக்குமுறைக்கு எதிராக இணைவது. நீங்க வந்து கிளியரா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில தான் இணையணும், இல்ல பெரியார் இயக்கத்துல தான் இணையணும்லாம் சொல்லவே முடியாது. சாதாரண மக்கள் உரிமை கேட்டு வரும்போது ஜாதியாவும் இணைஞ்சு எங்களோட ஜாதிக்கான ப்ரொடெக்ஷன் வேணும்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒடுக்கப்படுறாங்க, மிதிக்கப்படுறாங்க, பல்வேறு சிக்கல்களுக்கு எதிர்கொள்றாங்க. ஓகே. ஆனா இன்னொன்னு இருக்கு, ஜாதி பெருமிதத்தின் மூலமாக கட்டமைக்கிறது, ஜாதியை வரன் தேடுவதற்காக இணைப்பது, ஜாதியை வந்து தொடர்ந்து வாக்கு வங்கியாக தக்க வைக்கிறதுக்கான முயற்சி. அப்படி பண்ணும்போது ஜாதி பெருமிதத்துக்கு நீங்க எதுவுமே தர வேண்டியதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா ஜாதி வந்து 2 விதமா இருக்கும். படிநிலையில பாத்தீங்கன்னா ஜாதிங்கிறது பெருமிதமும் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா அது ஒரு எண்ணிக்கை அடிப்படையில ஒரே கிளானா மாறும்போது இந்த பிரச்சனை வரும். இன்னொன்னு என்ன, ஒரு கிளானா, அதாவது ஒரு மொத்த கூட்டமாவே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும். அப்ப கோபமும் இருக்கும், தனக்கு மேல இருக்கிறவன் மேல கோபம் இருக்கும், தனக்கு கீழே இருக்கிறவனை சுரண்டும் போது நமக்கு பிறப்பினால் இயல்பாகவே வந்து விட்ட பிரிவிலேஜ்ன்னு அதை பார்ப்பாங்க. சரியா? இப்ப இதுல இந்த பிரிவிலேஜ ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தமிழ்நாட்டுல எந்தெந்த ஜாதி அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய பிடிக்குள்ள இழுத்துக்குதோ அவங்க எல்லாருடைய வளர்ச்சியை நீங்க பார்க்கும்போது 2 பொதுவான அம்சங்களை பார்க்க முடியும். ஒண்ணு, விடுதலை போராட்டத்துல ஈடுபட்ட சில தியாகிகளை. ஓகே. அது நீங்க காமராஜரா இருக்கலாம், வ.உ. சிதம்பரமா இருக்கலாம். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த ஜாதி அடையாளத்தின் அடிப்படையில தங்களுடைய முகமா முன்னிறுத்திக்குவாங்க.